கர்த்தாவே சாப்பிட்டு போர், அவர் திரும்ப கொடுப்பார். இப்போ நல்லா கவனிங்க, ஆபிரகாம் குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்ட சொசைட்டியில் நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு, யூ ஆர் த பிரின்ஸ் அமங் அஸ். ஆதியாகமம் 23 ஒய்ஃபுக்கு இறந்து போனால் புலம்பி அழுதான், இடம் கேட்குறான். கேட்டால் இடம் நமக்குள்ளே என்ன வச்சுங்க, யூ ஆர் த பிரின்ஸ் அமங் அஸ், நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு. சொசைட்டியில் அவனுக்கு மரியாதை, பொருளாதாரம். நீங்கள் ஆதியாகமம் 24 வேலைக்காரன் எலியேசர் சொல்லலாம், கர்த்தர் என் எஜமானை மிகவும் என்ன செய்தாராம், ஆசீர்வதித்து இருக்கிறார், பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானா இருக்கிறார். ஆரம்பத்தில் அப்படி இல்லை, ஆனால் வர வர எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, தேவன் வர வர விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர். ஒரே நாள் எல்லாம் கொடுத்தா அது தாங்க சக்தி இருக்காது. அப்போ பொருளாதாரத்தில் செழிப்பு, சரீரத்தில் செழிப்பு, குடும்ப வாழ்க்கையில் ஆரோக்கியம், சமுதாயத்தில் இளவரசர், எல்லா பகுதிகளிலேயும் பிள்ளைகள். ஆமாம், ஒரே ஒரு ஈசாக் வாக்கு தத்தத்தின் புத்திரன். அவன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட இதே வேலைக்காரர் வேலைக்காரிகள் கிட்டத்தட்ட 1500 வேலைக்காரர் வேலைக்காரிகள் ஆபிரகாமுக்கு இருந்தான்னு சொல்கிறாங்க. ஆபிரகாமுடைய வீடு என்னமோ இது கிடையாது, எது ஒரு சின்ன டென்ட் அடித்து, இந்த ஆந்திராவில் இருந்து குழி தோன்றதுக்கு டென்ட் அடித்து போட்டிருப்பாங்க இல்லை, இல்லாட்டி இந்த பொம்மை செய்கிறவங்கெல்லாம் இந்த மாட்டுத்தாவணி இங்கெங்கெல்லாம் இந்த டென்ட் மாதிரி கிடையாது. ஆபிரகாமுடைய வீட்டை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 25 ரூம் இருந்துச்சான். அவன் சீமானாக இருந்தான். அவனுடைய வீட்டையும் அவனுடைய வேலைக்காரரையும் ஆடுகளையும் பார்த்து தான் சொல்கிறாங்க, அவன் எங்களுக்குள்ளே நீர் இளவரசர். கரங்களை தட்டும், அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் ஏதோ சாலமோன் நாட்களில் தான் வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஆபிரகாம் நாட்கள் அப்படி தான். ஒரே நாளில் வயது முதிர்ந்த பண்பு யுத்தத்துக்கு போகிறான். நீங்கள் ஆதியாகமம் 13-14 பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5 நாட்டினுடைய கொள்ளை பொருள் அவனுக்கு வருகிறது. சோதோம் குமாராவை பார்த்து சொல்கிறான், ஒரு சரட்டை ஆகிலும் அவன் எடுக்கலை. ஆனால் எபிரேயரில் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னா, அந்த 5 நாட்டினுடைய கொள்ளை பொருளை மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தான். அப்போ எப்படிப்பட்ட பாஸ்டராக இருப்பார் மெல்கிசேதேக்? இந்த நாட்களில் கவர்மெண்ட் பிடிச்சி பாஸ்டர் ஹவாலா மோசடியில் 500 கோடி, உங்களுக்கு 50 கோடி, இங்கே இந்த இடத்தெல்லாம் வாங்க, பைபிள் காலேஜ் கட்டுங்க, ரியல் எஸ்டேட் காலேஜ் கட்டுங்க, நம்ம விசுவாசியில் யார் யாருக்கெல்லாம் வீடு வாங்கணுமோ வீடை கட்டி கொடுங்க, யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ எல்லாரையும் சீட்டை எழுதி வாங்கி கடனெல்லாம் அடைங்க. ஹவாலா மோசடியில் 500 கோடி சம்பாத்தியம் பண்ணி 50 கோடி எனக்கு தசமமாக கொண்டு கொடுத்தா இப்போ சிபிஐ என்ன செஞ்சிடும், ஐஎன்ஏ என் வீட்டுக்கு வந்துடும். ஆனால் அந்த நாட்களில் 5 நாட்டினுடைய வருமானத்தில் எந்த வசனம் வாசிங்க, 7:4. இவன் எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான் பாருங்கள், கோத்திர தலைவனாகி ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு என்ன செய்தானா, தசமபாகம் கொடுத்தான். அந்த நாட்களில் அது கர்த்தரே கொடுக்குறாருன்னு எதிரிகள்கிட்ட இருந்து வாங்கிறது. இந்த நாட்களில் பாஸ்டர் 50 பவுன், பக்கத்து வீட்டில் ஆட்டையை போட்டு 5 பவுன்னு சோழி முடியும், 2 பேருமே என்ன செய்யணும். அந்த நாட்களுடைய இது எதிரிகள்கிட்ட வாங்குறது ஒரு தேவன் கொடுக்குறான்னு நினச்சேன். இப்போ நல்லா கவனிங்க, நான் சொல்ல வருகிற காரியம் ஆத்துமா வாழ. ஒரே இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா, தேவனுடைய சிநேகிதனாக இருக்கும் பொழுது ஆத்துமா வாழும். நல்ல கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. அதை தான் இன்றைக்கி சொல்ல வர்ற தலைப்பே அதான், பி எ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். தேவனுக்கு எப்படி சிநேகிதனாக இருப்பது? நீங்கள் யோவான் 15:15 வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் 15:15. இடி நான் உங்களை சர்வன்ட், ஊழியக்காரன் என்று சொல்வது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை henceforth I call you not servant, for the servant knoweth not what his Lord doeth, but I have called you friends, for all things that I have heard of my Father
ஐ ஹவ் மேட் நோன் அன்டு யூ. இனி நான் உங்களை ஊழியக்காரன் சொல்லுகிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதரன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்திலே நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு. என்ன கவனிக்க, இது இயேசுனுடைய ஸ்டேட்மெண்ட். இன்னும் ஆவியானவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வாசிங்களேன். யாத்திராகமம் 33:11. யாத்திரா 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாக என்ன செய்தாராம்? பேசினார். சிநேகிதன் பேசினா 1.5 மணி நேரம் நின்று பேசிக்கிட்டே இருப்பான். எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வைக்கான்னு பேசிட்டு டீ சாப்பிட்லாம். தேவன் இவன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துக்கிட்டு இவனுக்கு குடிக்க இடிக்க ஒன்றுமே கொள்ளாமல் அப்படியே இருந்திருப்பார். உனக்கு என்ன வேணும்ப்பா? எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன வேணும்? எனக்கு பர்கர் வேணும். பர்கர் தானே சாப்பிட்டு. சகோதரில் இருந்தால் மட்டன் பிரியாணி. ஆண்டவர் கொடுத்தா எப்படி கொடுத்துருப்பாரு? ஃப்ரிட்ஜில் எடுத்து சுட வச்சு இட்லி கொப்பரையில் சூடு பண்ணி. அப்படியா? மனைவிக்கும் தாய்க்கும் என்ன வித்தியாசம் ஒருத்தர் சொன்னார். சுட சுட சாப்பிட கொடுக்குறவா தாய், சுட வச்சு கொடுக்குறது யார்? மனைவி. ஃப்ரிட்ஜு இருக்கதே இருக்குது. ஒருத்தர் அமெரிக்கா போயிட்டு வந்து சொன்னார், பாஸ்டர் இன்னும் எவ்வளோ நல்ல சாப்பாடு சாப்பிடுதோம். அமெரிக்காவில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம். இது ஸ்டிக்கர் எழுதி ஒட்டிடுவானுங்களாம். நவம்பர் 23, டிசம்பர் 11, இது என்னது ஜனவரி 1st வீக். ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுக்கெல்லாம் எப்போ செஞ்சதுன்னு உள்ளே என்ன இருக்குமா? டேட்டு. ஏன்னா அவங்க காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வேலைக்கு வர்றவங்க. நம்ம ஆட்களுக்கு என்ன செய்யணும்? அப்படி சூடாக இருக்கணும். தோசை கூட மொத்தமாக அடிக்க கொண்டு வரக்கூடாது. மதுரையில் ஒரு வீட்டில், ஒரு செட்டியார் வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு போயிட்டேன். 5 அண்ணன் தம்பி இருக்கேன். 3 அடுப்பு போட்டு 3 மருமக்க மாறும் இலை, எனக்கும் ஒரு இலையை போட்டு தகடுன்னா தகடு. நான் சொல்கிறது ஒரு 25 வருஷம் முன்னால். பொடி தோசை அப்படி தான் சுடணுமா அவங்க வீட்டில். சட்னி 3 வகை சட்னி. அங்கே 2-3 அடுப்பு இருக்குது. வீட்டு ஜாயிண்ட் ஃபேமிலி. 3 அடுப்பில் 3 மருமக சுட சுட சுட. அதை ஒரு தோசை சாப்பிட்டு முடித்தோன்னு இன்னொன்று வைக்கணும். ஏன் அப்படி கஷ்டமாக? இல்லை, அதுதான் தலைவரை ருசி. சூடாக சாப்பிடணும். இவங்களெல்லாம் அமெரிக்காவில் கொண்டு வாஷிங்டன் டிசியில் போட்டு வாயால் வைத்தால எடுத்து. இப்போ நல்லா கவனிங்க. மோசே அப்போ ஃப்ரெண்ட் ஆஃப் காட், மோசேயோட சிநேகிதன் பேசுவது போல் ஆண்டவர் என்ன செய்தாராம்? முகமுகம் எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க. நீங்கள் நினச்சா, நீங்கள் விரும்புனா தேவனோடு ஃப்ரெண்டை போல பழக அவர் ரெடியாக இருக்கிறார். கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. ஐயா, முற்பிதாக்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, தேவனை யாரோ அப்படி ஒருத்தர் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார். பிரதர் நீங்கள் ஜோம் பண்ணுங்க, குரல்கிறெல்லாம் மாறிடுச்சு. பரிசுத்தம் உள்ள பரிசுத்த பிசாசே பிதாவேங்கிறதுக்கு இப்போ என்ன சொல்கிறாரு? அவர் குரலெல்லாம் மாற்றி நீட்டாக அவர் ஜெபம் பண்ண போகிறாராம். பரிசுத்தம் உள்ள பரிசுத்த பிசாச பிதாவே அப்படிங்கிற. ஆண்டவர் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அடைமொழி, தேன்மொழி, இந்த மொழி, அந்த மொழிலாம் வேண்டாம் ஆண்டவருக்கு. நான் உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்கேன், நீங்கள் உள்ளபடி அவர்கிட்ட வரணும். இப்போ நல்லா கவனிங்க. ஃப்ரெண்டை பற்றி நிறைய பைபிளில் வசனம் இருக்குது, வாசிங்களேன். யாக்கோபு 2:23, புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு 2:23, ஏசாயா 41:8 எடுத்தவங்க வாசிங்க வேகமா. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான்,
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். And the Lord spake unto Moses face to face as a man. இது போடுமா, யாக்கோபு 2:23. அடுத்தது ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. இப்போ இதில் பாருங்களேன், யாக்கோபு 2:23 he was called the friend of God. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். இதை விட ஒரு மனுஷனுக்கு என்னைய பெருமை வேணும்? நல்ல கரங்களது. he was called the friend of God. Pastor Isaac is called the friend of God. Brother Christopher, Brother Ruben, அண்ணன் பேர் என்ன பேர் மறந்துட்டேன், நாகராஜ், friend of God. Solomon, friend of God. பாஸ்கர், friend of God. தேவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவன் ஒய்ஃபுக்கும் ஃப்ரெண்டாக இருப்பான். அது தெரியுமா உங்களுக்கு? அவள் உன்னுடைய சிநேகிதி, அவள் உன்னுடைய தோழி. அவள் என்னுடைய தோழி இல்லை, தோல் பாஸ்டர். ஒரே ஊரல் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். என்ன பொண்டாட்டியை பேசணும்னா வா, அதுமாதிரி புருஷனை பேசணும்னா சகோதரிகளுக்கு அவ்வளோ சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்காரு, ஏம்மா என்ன மூஞ்சில் குத்தணும் போல இருக்கும் சில நேரம், சில வீடுகளில் நம்ம பார்த்துட்டு. சிநேகிதன், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, சிநேகிதன். எப்படி இருக்க? என் சத்தத்தை கண்டுபிடி. காலேஜ் முடிச்சு 35 வருஷம் ஆச்சு. 89, 35 வருஷம் ஆச்சு. நான் யார் நீ கண்டுபிடி. சொல்லி தொலைப்பா அப்படி. நமக்கு முக்கியமான இதில் போய்கிட்டு இருப்போம். இல்லை எனக்கு வேலை இருக்கு, இருக்கட்டும், என் குரலை நீ கண்டுபிடி. உன் குரலா? நான் பல குரலை கேட்டு நொந்து போய் இருக்கேன், நீ உன் குரலை கண்டுபிடிக்கன்னு என்னை யோசிக்க சொல்லாதாப்பா. பிறகுதான் நான் அந்த ராஜ் அப்படிமா. சரி சொல்லு, நல்லா இருக்கியா? நல்லா. இதுலேயே பாதி மூடு போயிடும் நமக்கு உண்டு. ஆனால் அவர் எத்தனை வயசானாலும் அவருக்கு பேர பிள்ளைலாம் பிறந்தாச்சு. இப்போ நம்மகிட்ட அவருக்கு விளையாடுறாரு. இப்போ நல்லா கவனிங்க, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்ட. அந்த சிநேகிதனாக இருப்பது எப்படி, அதுதான் இந்த இதில் ஒரு 7 பாயிண்ட் வேக வேகமாக சொல்ல போகிறேன். முதலாவது எடுங்களேன், ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 38 20ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். யூதா அந்த ஸ்திரீனிடத்தில் இருந்த அடைமானத்தை வாங்கி கொண்டு வரும்படி அதுலாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் கையிலே ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை கொடுத்து அனுப்பினான். அவன் அவளை காணாமல். 22 வாசிங்க. அவன் யார்? அந்த சிநேகிதன் பேர் என்ன பேர்? அவனா? அதிலாம் ஊரானாகிய, ஆமாம் பேர் முன்ன அந்த இதில் போட்டிருக்கு பாருங்க. 38:1 அதுலாம் ஊரானாகிய ஈரா. 38:1 போட்டிருக்கு அதுலாம் ஊரா. பாருங்க, யூதாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்கான், அதுலாம் ஊரானாகிய ஈரா. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். ஈரா ஞாபகம் வராதா உங்களுக்கு? மறக்காமல் இருக்க ஒன்று சொல்கிறேன், ஈரல் சொல்லுங்கள். ஈரல், லிவர். எத்தனை வீட்டில் ஈரல் வெந்துக்கிட்டு இருக்கோ தெரியலை. இப்போ யூதாவுடைய ஃப்ரெண்டு பேர் என்ன பேர் இப்போ கரெக்டாக சொல்லுங்கள்? ஈரா. ஆனால் ஈரலை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சில ஆட்களுக்கு ரத்தம் குறையுதுன்னே சகோதரிமார்கள்லாம் சுவரொட்டிகள்லாம் வச்சு அவர்களுக்கு ஈரல் சுவரொட்டி பார்த்தோன்னே எங்கள் அம்மா சின்ன வயசில் சுவரொட்டியாக கொடுத்து, இந்த சுவரொட்டிக்கு சாப்பிட்ட கேஸ் நிறைய பார்த்துருக்கேன். புருஷனோட பிறகு ஒரே ஒட்டிக்கிட்டே இருக்கும். அம்மாவோட ஒட்டும் புருஷனோட ஒட்டும். ஈரா யூதாவுடைய சிநேகிதன். என்ன கவனிங்க, இப்போ இவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். யார்? யூதா. என்ன பண்ணிட்டான்? நீங்கள் 38 பார்த்தீங்கன்னா 12 வாசிங்க.
சூவாவின் குமாரத்தியாகிய யூதாவின் மனைவி மரித்தாள். இதே கானானிய பெண் மரித்தாள். இந்த கானானிய நான் ஏற்கனவே சொன்ன பெண் கொள்ளாமல் இப்படி பெண் கொண்டதுனால என்ன நடந்துச்சு? அந்நிய நுகங்களோட அவிசுவாசிகளோட இணைக்கப்படும் பொழுது நடக்கிற காரியம் என்னென்னா, பெத்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் போட்டிருக்கு 38:7. யூதாவின் மூத்த மகனாக ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாக இருந்ததனால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். கர்த்தர் அவனை அழிக்கலை, பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்னு வேற ஒன்றுக்கும் வரான். இன்னும் பார்த்தீங்கன்னா 9 போட்டிருக்கு, சந்ததி உண்டாகாதபடி தன் வித்தை தரையில் விழவிட்டு கெடுத்தான். யாரு? ஓனான். அவனும் செத்தான். 3வது சேரா, அவனும் செத்து போவானான்னு என்ன பண்ணியிருக்கான்? இந்த துக்கம் நீங்கி, நல்லா கவனிங்க, மனைவி இறந்து போனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அநேக நாள் சென்ற சூவாவின் குமாரத்தை யூதாவின் மனைவி மரித்தாள். யூதாவினுடைய துக்கம் மாறின பின் அவன் அதுலாம் போரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறதுக்கு போனான். ஐயா, அவிசுவாசன நண்பர்களோட போனால் புத்தி மாறும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, புத்தி மாறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான். இங்கிலீஷில் எப்படி பண்ண, வாக் வித் காட். நீங்கள் 2 விதத்தில் தான் சஞ்சரிக்க முடியும். விசுவாசிகளே, உங்களை நான் எச்சரிக்கிறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்சம் கவனிங்க சகோதரர்களே. ஒன்று, தேவனோடு நீ சஞ்சரிக்க முடியும். தேவனோடு சஞ்சரிக்கலன்னா ஆண்களே, நான் ஒரு அன்பாக நான் சொல்கிறேன், அடுத்தாப்புல இதில் பைபிளில் போட்டிருக்கு, வேசிகளோடே சஞ்சரிக்கிறவன் தன் ஆஸ்தியை அழிக்கிறான்னு அவனுக்கு இருக்கிற கிருபை, அவனுக்கு இருக்கிற பொட்டன்ஷியல். எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட் பீப்புளாக நான் பார்த்துட்டேன். கர்த்தரோடு நீங்கள் ஏன் இதெல்லாம் நான் காலையில் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நீங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலேயும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரோடு நீங்கள் நடக்கவில்லை என்றால், இந்த உலகத்தோடு நடந்தால் இந்த உலகம் உங்களை தீட்டுப்படுத்தும். யூதா தன்னை யாருன்னே அவனுக்கு அறிவில்லை. யூதாவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு, யூதாவே நீ பாலசிங்கம், இரையை கவர்ந்து கொண்டு ஏறி போனாயே, சத்துருனுடைய பிடரி பிசாசுனுடைய குடுமி அவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு, சகோதரர்கள் விசேஷித்தவன், நீ ஆளுகை செய்ய வேண்டியவன். ஏயா எவ்வளோ பெரிய யூதாவுடைய ஆசீர்வாதம். 49 வாசிக்கலாமே, டைம் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. 49 பார்த்தீங்கன்னா 49:8 யூதாவே சகோதரரால் புகழப்படுவோம் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே சிங்கம் போலும் கிள சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதா விட்டு நீங்குவதில்லை. நியாயப்பிரமாணிக்கான அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்களிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழியை கழுதை குட்டியை நற்கொலை திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்கள் இரத்தத்திலே தன் அங்கியை தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாய், அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயிருக்கும். ஐயா நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு உள்ளவன், இப்படிப்பட்ட திறமசாலி, இப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள யூதா ஏன் சொந்த மருமகளோட போய் வேசித்தனம் பண்ணணும்? அது யாருன்னே தெரியாம. அதுக்கு மெயின் ரீசன் ரிஜாய்ஸ் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது, நல்ல கவனிங்களேன். 12 போட்டிருக்கு, 38:12 அவன் யூதாவினுடைய துக்கம் ஆறின பின் அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. பதினாறு 17 போட்டிருக்கு, என்ன பண்ணியிருக்கா, அந்த வழியை அவனிடத்திலே போய் மருமகள் என்று அறியாமல் நல்ல என்ன. அப்போ அவங்க எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும், விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். காயங்கள் ஆறாத பட்சத்திலே, ஒரு முக்கியமான வெளிப்பாடு, துக்கம் ஆறாத பட்சத்திலே அது துரோகமாய் மாறும். புரியுதா? இவனுக்கு பயங்கர ஹர்ட், இருதயத்தில் இந்த காயங்களை சுமந்து கொண்டே இருக்கிறவர்கள். நான் அழுதுகிட்டே இருக்கேன் பாஸ்டர்,
அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அது ஆண்களோ பெண்களோ, நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை. காயம் ஆறாத யூதா துக்கம். நல்ல கவனிங்களேன். இப்போ தான் மனைவி இறந்துட்டா ஆபிரகாமுக்கு புலம்பி அழுதான். பார்க்குறான், மகன் கல்யாணம் கட்டின பிறகு ஜாலியாக சந்தோஷமாக ஆறுதல். தன் தாய்க்காய் கொண்டிருந்த ஈசாக்குக்கு ஒரு துக்கம், அம்மா இறந்து போனான். அவன் தான் ரெபேக்கால இது பண்ணி தன் மனைவியை சிநேகித்தான், ஆறுதல் அடைந்தான். ஆபிரகாமுக்கு துக்கம், அவன் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான், கேத்துராவில் கல்யாணம் பண்ணான். ஆனால் யூதாவுடைய மனைவி இறக்க இவனும் அழுறான், இவனும் துக்கப்படுறான். இந்த துக்கம் ஆறலை இவனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஏதோ ஒரு வேசின்னு நினச்சி சொந்த மருமகள்கிட்ட போய் அந்த சந்ததியை உருவாகிற. பக்கத்தில் வச்சுக்கோங்களேன், தேவ சமூகத்தில் உங்கள் துக்கங்களை வைக்கலைன்னா துரோகங்களாய் மாற ஆபத்து இருக்கு. அதுக்கு தான் இந்த ஹார்ட்டு ஊண்டானவங்க ரொம்ப டேஞ்சரஸ் பீப்புள். எந்த நேரம் என்ன முடிவு எடுப்பாங்க, எவ்வளோ முட்டாள்தனமாக அவங்க போவாங்க. யூதா தான். ஏன்னா யூதா சாதாரண ஆள் கிடையாது, பெரிய லீடர்ஷிப். யூ மஸ்ட் நோ யுவர் ஐடென்டிட்டி. நான் யார் கிறிஸ்துவுக்குள். என்னை புது சிருஷ்டியாக வைத்திருக்கிறார், என்னை ராஜாவாக வைத்திருக்கிறார், என்னை ஆசாரியனை வைத்திரு. ராஜாவுக்கும் ஆசாரியனுக்கு என்னங்க வித்தியாசம்? ராஜாங்கிறவன் பூமியை ஆளுகிறவன், ஆசாரியன் என்கிறவன் வானத்தை ஆளுகிறவன். கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. ஆசாரியன் வேதம் சொல்லுது, நம்ம அன்பு கூர்ந்து இரத்தத்தினாலே நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு உண்பாய் நம்மை ராஜாக்கள். புதிய ஏற்பாட்டில் சிலுவைக்கு பிறகு நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார் அர்த்தம். பூமியை ஆளலாங்க. அப்போ ஆபிரகாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க, ஆத்மா வாழ்வு எல்லாவற்றிலும் அவன் வாழ்ந்திருக்க, ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, சிநேகிதன், ஃப்ரெண்ட் ஆஃப் காட். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. அப்போ கட்டாயம் ஒவ்வொரு மேல் விழுந்த கடமை என்ன தெரியுமா? சிருஷ்டிகரோடு நீங்கள் இணைக்கப்பட வேண்டும், தேவனோடு தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும். தேவனோடு தொடர்பு இல்லாட்டி என்ன ஆகும்? இப்போ நிறைய மீடியாவில் வருது, நெட்டை ஓப்பன் பண்ணாலே கொலை, கள்ள தொடர்பு. ஏன்? நல்ல தொடர்பு இல்லாத இடத்துல கள்ள தொடர்பு. இப்போ ஆபிரகாம் பாருங்க, துக்கம் நீங்கி ஒரு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டான். இவன் கல்யாணம் பண்ணலை, பார்த்தீங்கன்னா துக்கம் துரோகமாய் மாறிவிட்டு. அதனால தான் நான் சொல்கிறேன், எவ்வளவு துக்கம் ஆனாலும் நீங்கள் உங்கள் சிநேகிதன்ட்ட சொல்லலாம். கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. இப்போ சிநேகிதன், இதுலேருந்து நான் சொல்ல வருகிற காரியம் என்ன? சிநேகிதன்ட்ட தன்னுடைய ஃபீலிங்ஸை சொல்கிறான் ஆபிரகாம். யார்? யூதா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இப்படி ஒரு பெண்ணிட்ட நான் வேசித்தனம் பண்ணிட்டேன். இதில் என்னன்னா, இந்த தாமாருங்கிறவ யார் அப்படின்னா கானானிய ஸ்திரீன்னு போட்டிருக்கு. இதுதான் மெல்கி சதேக்கனுடைய குமாரத்தின்னு சொல்கிறாங்க. மெல்கி சதேக்கனுடைய வம்சத்தில் வந்த பெண். ஏன்னா வேசித்தனம் பண்ணனா உபாகமத்தில் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் ஆசாரியனுடைய மகள் வேசித்தனம் பண்ணால் அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும். இப்போ இந்த இடத்துல யூதா சொல்கிறான், 3 மாதம் கழித்து உன்னுடைய மருமகள் தாமார் குழந்தை உண்டாயிருக்கு அப்படின்ன உடனே அவளை கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும். ஏன்னா அவளுடைய ஜெனரேஷன் மெல்கி சதேக்கின் ஜெனரேஷன். எத்தனை வசனம்? 38 24 வாசிங்க. ஏன்னா ஆசாரியனுடைய மகள் வேசித்தனம் பண்ணும்போது அந்த நாட்களில் உள்ள சுட்டரிக்கப்பட வேண்டும். ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு அவள் வெளியே கொண்டு வாருங்கள். நல்ல கவனிங்க, என்ன ஒரு யூதா பாருங்க, தப்பை பண்ணிட்டு எடுக்கிற டெசிஷன் எல்லாம் தப்பு. வேசித்தனம் பண்ணிட்டாளோ? அவள் அழகாக சொல்கிறா, கோலும் ஆரமும் முத்திரை மோதிரமும் இவனால் நான் குழந்தை உண்டான். பிறகு சொல்கிறான், என்னிலும் அவள் நீதிமான். ஐயா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடையாளம், இந்த ஸ்பிரிச்சுவல் இதை நீங்கள் உங்களுக்குள்ள மன்னிக்கவே உங்களால் முடியலன்னா நீங்கள் யூ ஆர் இன் பேக் ஸ்லைட். யூதா பண்ணதே வேசித்தனம்.
ஆனால் வேசித்தனம் தன்னால தான் வேசித்தனமே பண்ணு தாமார்கிட்ட. ஆனால் தாமாரை இவனால் மன்னிக்கவே முடியலை. மன்னிக்க முடியாத ஒரு கேரக்டர் உங்களுக்குள்ளே இருக்குது என்றால் நீங்கள் யூஆர் இந்த பின்மாற்றத்தில் இருக்கிறீர்கள். உங்களை நீங்களே அழைப்பதற்கு ஒரு அடையாளம். அதுக்காக சில இடங்களுக்கு இப்போ நானே சில இதை அவாய்ட் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிறோம். சொந்த பந்தங்களில் நீ போயிட்டு வா, என்னை விட்டுரு. அது பின்மாற்றம் அல்ல, தன்மானம். எல்லாம் சதமாக சொல்லுங்கள். தன்மானம் வேறு, பின்மாற்றம் என்பது வேறு. நான் அங்கே போன என்னை மதிக்கலை அப்படி சொல்கிறத விட, நீ மதிக்காத இடத்துக்கு நீ ஏன் போகிற, உன் மேலே இல்லை தப்பு. நான் என் போன என்னை மதிக்கவே இல்லை, மனுஷனாகவே மதிக்கலை அப்படி சொல்ல வேண்டாம். மதிக்காத இடத்துக்கு போனது யாருடைய தப்பு? உன் தப்பு. உங்களுக்கு மரியாதை இல்லையா, அவாய்ட் பண்ணிட வேண்டாம். இயேசு அவ்விடத்தை விட்டு விலகினார்னு இருக்கு. அவருக்கே கொஞ்சம் தன்மானம் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, சிநேகிதன் என்றால் யார்? எல்லாம் சொல்லுங்களேன். இயேசு என் சிநேகிதன். இங்கே அதுலாம் நான் இவன் சொல்கிறான், எப்பா எனக்கு அவகீர்த்தி உண்டாகபடி அவள் வச்சுட்டு போகிறாங்கிறான் யூதா. இப்போ ஃப்ரெண்டுகிட்ட என்ன சொல்கிறான், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு, என் ஒய்ஃப் இல்லை, இந்த தப்பை நான் இவங்களோட பண்ணிட்டேன், எனக்கு பேர் கெட்டு போயிருமோ பயமாக இருக்கு. அப்போ ஈராங்கிற அதுலாம் ஊரான்ட்ட ஹார்ட்டை திறந்து எல்லாம் சத்தமாக ஃப்ரெண்டு என்பது தேவனிடம் ஃப்ரெண்டாக இருப்பது. எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். சப்கான்ஷியஸ் ஆள் மனதெல்லாம் திறந்து பேசுவது தான் யா ஃப்ரெண்டு. கரங்களை நல்ல புரிஞ்சவங்க நல்ல கரங்களை தட்டி ஏசப்பாட்ட நீங்கள் பேசலாம். யோசபாத் பெரிய ராஜா. யோசபாத் பயந்து, ஆண்டவரே பயமாக இருக்கு இந்த சூழலில். பவுல் சொல்கிறான், உள்ளே பயங்களும் புறம்பே போராட்டங்களும். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் என்னது? பேய். நிறைய காமெடி சின்ன வயசுல எல்லாம். யோசபாத் கர்த்தரிடம் யூதா ஜனங்கள் சகாயம் தேடினார்கள். அப்போ ஆபிரகாம் ஃப்ரெண்டா தேவன்ட்டு எப்படி பழகனா, நல்லா கவனிங்க. பொண்டாட்டி கிளி 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 கிளின்னு கிளிக்கிற சாரால் யார? ஆபிரகாம். நேராக கர்த்தர்கிட்ட போய், ஆண்டவரே என் பொண்டாட்டி ஏஸ்தா, ஏன் மாப்பிள்ள சோர்வாக இருக்க, வீட்டில் ஒரே டார்ச்சர். ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஏன்டா அப்படி டல்லாக இருக்கேன், வீட்டில் ஒரே தாளிப்பு அப்படின்னு. வீட்டில் ஒரே தாளிப்புன்னா என்னது? இங்கேருந்து இங்கே அடிக்கிறது, இங்கேருந்து இங்கே அடிக்கிறது, ஒரே கிண்டல். தாளிப்புன்னா என்னது? தாளிச்சதே கிடையாதா சகோதரிகளை? ஆமாம், சூடான எண்ணெயில் இங்கே இப்படி இப்படி தாளிக்கிறது, தேவைன்னா புரட்டி புரட்டி போடுறது. மீன் என்ன செய்வாங்க? புரட்டி புரட்டி போடுவாங்க. தோசையை புரட்டி புரட்டி போடுவாங்க. சப்பாத்தி பார்ப்பேன் கொஞ்சம் வேகலை, இன்னும் புரட்டி புரட்டி போட்டுறது. இப்போ தாளிப்பு புரட்டி போடுதல். ஒண்டாட்டி கிளி கிளி கிளின்னு கிளிக்கிறா. நல்லா கவனிக்க. இது ஃபேமிலி சப்ஜெக்ட் பேசுனா நம்ம ஆண்களுக்கெல்லாம் ரொம்ப அலர்ட் ஆகிடுறாங்க. இது முக்கியம், இது கேட்க வேண்டிய சப்ஜெக்ட். டேவிட்டை தவிர எல்லோரும் நல்லா கவனிக்காங்க. டேவிட் தான் எங்கேயோ அங்கே எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கார். என் ஊர் ஃபுல்லாக கோயம்புத்தூருக்கு அப்படின்னு. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் நேராக போய் சொல்கிறான், அவள் ஏசுறா, அவள் என்னை பேசுகிறா, அனுப்பிவிடும். இவன் சுதந்திர வழி. ஆகார் கொண்டு வந்ததே யார் தான்? தவறான டெசிஷன் எடுக்கிறதே பெண்கள். இதில் கரெக்டாக குறை சொல்கிறது யார் தான்? ஏய் நீ தானம்மா கொண்டு வந்தேன், நான் கேட்டேன், நான் தான் கொண்டு வந்தேன், இப்போ நான் தான் சொல்லிட்டு அவனை அனுப்பிவிடும். தேவன்கிட்ட போய் கேட்குறார், ஆண்டவர் ரொம்ப ஏசுறா. ஆமாம் ஏசுவா, என்ன செய்ய? அனுப்பிடு. அதை அனுப்பிடுவா. என்ன கொடுத்து அனுப்ப? ஆமாம், ஒரே ஒரு என்னது தண்ணி பாட்டில், வேறு என்னது கைமா புரோட்டா கொண்டு போ. இப்படி அனுப்புனா எப்படி?
இப்போ மாத்திரம் ஆகார் இருந்தாருன்னா ஒரு 500 கோடி பணம் இல்லாமல் நான் போக மாட்டேன். மதுரை பெஞ்சில் கேஸை போட்டிருப்பேன். ஆனால் சில இடத்துல கேஸ் போட வேண்டாம் ஐயா, கர்த்தரே உங்களை என்னையும் பெரிய ஜாதியாக்குவார். கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. ஃப்ரெண்ட் அப்படின்னா அதுலாம் ஊரானாகிய ஈராட்ட தன்னுடைய ஃபெயிலியர், தன்னுடைய தவறை அவன் சொல்கிறான், தன்னுடைய ஃபீலிங்ஸை சொல்கிறான். ஏன் இப்படிப்பட்ட எண்ணம் வருது? அடிக்கடி ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு வருது? ஏன் என் மனசு கஷ்டமாக இருக்குது? ஏன் இப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் எனக்கு வருது? ஆண்டவரே, இந்த சில தவறுகளை நான் கொஞ்சம் கூட்டி குறைச்சி சொல்லிட்டேனே. இதுதான் ஃப்ரெண்ட், இதுதான் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் எதையும் நம்பி சொல்லலாம். அதெல்லாம் ஊரானாகிய ஈரா இல்லை, மரியாளின் மகன் இயேசுட்ட நீங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம். கரங்களை தாட்டும், அல்லேலூயா. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவிலே, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புராண அழகுள்ளவரே போதும், நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக. சம்பூரண அழகுள்ளோர் சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் புராண அழகுள்ளவரே பூவிழந்தன் வாழ்க்கை அதில், நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. நல்ல கவனிங்க, வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஃப்ரெண்ட் ஆஃப் காட். இன்னைக்கு என்ன மெசேஜ் அப்படின்னா, தேவன் என்னுடைய ஃப்ரெண்ட். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, காட் இஸ் மை ஃப்ரெண்ட். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தானுண்டே. பாவ பாரம் நீங்கி போக மீட்பர் பாதம் தஞ்சமே. நீக்குவாரே நெஞ்சின் நோவை, நெஞ்சம் நொந்து சோருங்க. வாரே நெஞ்சே மோர்வை. நெட்டில் போய் அந்த இங்கிலீஷ் பாட்டை போடணும். What a friend we have in Jesus. ஐயா, இயேசு நல்ல சிநேகிதன், எல்லாம் சூப்பர் சிநேகிதன் இயேசு. நல்ல கரங்களை தட்டி ஐயா நல்ல கவனிங்க. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்ட சிநேகிதன்ட்ட சப்கான்ஷியஸ் அப்படியே திறந்து. பொதுவாக எப்போ சப்கான்ஷியஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வந்தால் போதும். கோவத்தில், ஆண்களுக்கு கோவத்தில் சப்கான்ஷியஸ் சண்டை ஆகும், கோவத்தில் சப்கான்ஷியஸ் ஓப்பன் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா? தூக்கத்தில் சப்கான்ஷியஸ் ஓப்பன் ஆகும். சாலமோனுக்கு தூக்கத்தில் ஆண்டவர் கேட்குறார், நீ விரும்பி வேண்டுவது என்ன, உன்னுடைய விருப்பம் என்ன, வாட் இஸ் யுவர் டிசையர். ஆண்டவரே, இந்த திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானம் தேவை. தூக்கத்தில் ஒருத்தன் வளர்றான்னா அது உண்மை. ஒரு பையன் ஆக்சிடெண்ட் ஆகி தன்னறிவு இல்லை, ஆனால் வளர்தான். என்ன வளர்தான்? ஆர்த்தி 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 ஆர்த்தி. அன்னைக்கு தான் தெரியுது அவனுக்குள்ளே உள்ள சப்கான்ஷியஸில் என்ன இருக்குது, என்ன இருக்குது? ஆர்த்தி. கன்னத்தில் அடிக்க, ஹே அதை பேசாடா, ஏசு ஏசுன்னு சொல்லு, ஏசு ஏசுன்னு சொல்லுன்னு கன்னத்தில் பலார் லைட்டில் அடிக்க. ஆக்சிடெண்ட்டாக இப்படியே சப்கான்ஷியஸ்.
ஆர்த்தி 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 ஆர்த்தி. அட பாவி, அவனை பார்க்க போனவன் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இந்த இதை வந்து இந்த பையனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எதனால நிறைஞ்சிருக்கான்? ஆர்த்தினால நிறைஞ்சிருக்கான். இதெல்லாம் இந்த கன்றாவியில் நம்ம பார்த்துக்கிட்டு தான். நம்ம 17 வருஷம் அசிஸ்டண்ட்டாக இதை தான் வேடிக்கை தான். அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்து சபையில் நடக்கிறது, ஜனங்களுடைய வாழ்க்கை, குடும்பத்தில் நடக்கிறது. நானே 35 வருஷம் சவண்டுட்டேன். கூட்டு குடும்பத்தில் 23 பேரோட கடந்து. ஏன் ஆண்டவரேன்னு கேட்டேன். நீ ஒரு பெரிய குடும்பத்தை நடத்தணும், அதனால தான். கரங்களை தட்டுங்களா? அல்லேலூயா. ரிஜாய்ஸ் ஃபேமிலியை நடத்தணும். பார்ப்போம். நல்ல சப்கான்ஷியஸ் சிநேகிதன் அப்படின்னா யூதா தான் இருதயத்தை திறந்துட்டான். இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, மோதிரத்தை கழட்டி கொடுத்தேன்ப்பா, ஆரத்தை கழட்டி கொடுத்தேன்ப்பா, கோலை கொடுத்தேன்ப்பா, என்ன தான் பண்ணேன், நான் இதை பண்ணிட்டேன், ரைட் தொலை, என்ன செய்ய? இப்போ தேவன்கிட்ட சிநேகிதனா, ஈராமுக்கு சிநேகிதனா இருக்கிறான் யூதா. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி சொல்கிறான். இதுதான் ஃப்ரெண்ட். இப்போ தேவனுக்கு நீங்கள் சிநேகிதனாக இருக்க உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய பயங்கள், உங்களுடைய உணர்ச்சிகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய துக்கங்கள். மொட்டை மாட்டிக்கு நான் இப்போ கரெக்டாக காலையில் அந்நிய பாஷையில் பேசுவேன். பாப்பா பிதாவே அப்படின்னு ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சினான்னா டீ போட்டு குடிச்சு, முதல்ல எனக்கு எல்லாம் முகத்தை கழுவி ப்ரஷ் பண்ணி டீயை சூடாக போட்டு குடிச்சு 2 பிரெட்டை எடுத்து முக்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் ஜபமே ஆரம்பிக்கும். நான் சொல்லிடுவேன், உமரெலாம் வெறும் வயிற்றில் உமரோட பேச முடியாதியா நம்மளால். இல்லை மோசையா 40 நாள் புசியாமலும் குடியாமலும் தண்ணீர் அவனை கடந்தான் அப்படின்னு நம்ம நான்லாம் சொல்லிடுவோம். எனக்கு எல்லாம் எதையாவது கொடுத்து தின்னு வச்சு பிறகு பேசுவோம். நம்ம டைலாக்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணும். காலையில் எழுந்து இந்த நாய் கத்துறக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காத்துக்கிட்டு இருப்பார். அவன் கூப்பிடும் முன்பே நான் என்ன செய்வேன், இதோ இருக்கிறேன் என்பேன். இப்போ 4:30 உட்காந்து 4:30லேருந்து 6:30 வரைக்கும் ஆண்டவரே பரலோக பிதாவே அப்படி நாயை கூட்டு போகும்போது அப்பா சோதரம் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெய்வத்தை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் பக்கத்தில் சொல்லுங்க. எவன் என்ன கேடு செஞ்சாலும் அது உங்களுக்கு நன்மையாக தான் ஏன் முடியும். கரங்களை தாட்டுங்களா, நல்ல கையை தாட்டுங்க. எவன் என்ன கேடு பண்ணான், எவன் என்னத்தை உங்கள் பின்னால் பேசினால் உனக்கு நன்மையாக தான் ஏன் வந்து முடியும். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. தீமையை அவர் நன்மையாக 50-20 ரோமர் 8:28 வசனங்களை சொல்லிட்டு மாடி படியேறும்போதே முதல்ல என் ஜபத்தில் முதல் பகுதி அந்நிய பாஷை ஜபம்லாம் 2 மணி நேரம் பண்ணி முடிச்சுட்டு இது ஆண்டவரே, இந்த நகை காரியம் எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது, இந்த வீட்டு காரியம் எனக்கு துக்கமாக இருக்குது, இது எப்படி ஆகும்? மரியாள் கேட்டது போல் அப்படி நானே ஒரு கேள்வி கேட்பேன். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய எப்படி ஆகும்? மரியா இருக்க வேண்டியது புருஷனே இல்லை. நீர் என்னன்னா ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார், உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும், பூ தக்கா இருக்க வேண்டியதே இல்லை. பிள்ளை உண்டாகணும்னா புருஷன் இருக்கணும், கல்யாணம் ஆகணும், புருஷன் முன்னாடி சேரணும், அப்போ தான் குழந்தையே உண்டாகுது. எப்படி ஆகும்? இருக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வீடு வாங்கவா? இருக்க வேண்டியது இல்லை, வீடு வைக்கணும். நம்ம மக்கள் சொல்லுவாங்க வீடு வைக்கணும் நாகர்கோவில்காரங்க சொல்லுவாங்க வீடு வைக்கணும் அப்படின்னு. வீடு வைக்கணும்னா இருக்க வேண்டியதுக்கு டப்பு வேணுமே. அப்போது பாருங்கள், மரியாளுக்கு கட்டாயம் புருஷன் வேணும், புருஷனுடைய வித்து வேணும், இருக்க வேண்டியதே இல்லை. ஆனால் இருக்கிறவராகிய தேவன் இருக்கிறார். கரங்களை தட்டுங்களேன். இப்போ நல்லா கவனிங்க, ஃப்ரெண்ட் ஆஃப் காட். இப்போ எதுக்கு நான் சொல்ல வந்தேன், முதல்ல அதை தான் செய்யுது. முதலாவது ஐயா ஜெபத்தில் உங்கள் துக்கத்தை இறக்கி வைங்க. பாஸ்டர் ஐசக், நான் இருக்கிறேன், ஒரு சீக்கிரட்டை சொல்லித்தாரேன். இருதயத்தில் காயத்தோட துக்கத்தோடு நீங்கள் அலைந்து கொண்டிருந்தால், யூதா இருதயத்தில் துக்கம் இருந்துச்சு, அது துரோகமாய் மாறினது. கணவனே, மனைவிமார்களே, கணவன்மார்களே, உங்கள் துக்கங்களை ஆண்டவர் சமூகத்தில் வைக்க. அன்னாள் மாத்திரம் அன்றைக்கி துக்கத்தை வைக்கலன்னு என்ன நடந்திருக்கும்? அன்னாள் மாத்திரம் தேவ சமூகத்தில் துக்கத்தை, சாமுவேலும் வந்திருக்க மாட்டான், பிள்ளையும் பிறந்திருக்காது. அடுத்த நடவடிக்கை என்னன்னா, அதிகமாக துக்கப்பட்டுக்கிட்டே இருக்க செய்த அன்னாள் துரோகம் பண்ண ஆரம்பித்து விடுவாள். ஸோ உங்கள் ஹார்ட் ஹீலாக நீங்கள் இடம் கொடுக்காத பட்சத்தில், ஆண்களோ பெண்களோ நான் சொல்கிறேன், ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதனால தான் அழுதுகிட்டே இருக்காங்க. நான் அழுதுகிட்டே இருக்கேன், நான் துக்கத்தோடையே இருக்கேன் அப்படின்னா யூதாவுடைய துக்கம் துரோகமாய் மாறினது.
உங்கள் வாழ்க்கையிலே துக்கங்கள் ரொம்ப, ஏங்க இந்த குடி, சிகரெட்டு, இந்த வேசித்தனம், இந்த போனோகிராஃபி, இது எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு காரியம் என்னென்னா, அவர்கள் தங்களுடைய கவலைகளை மறக்க, துக்கங்களை ஆற்ற, எதுக்கு போட்டுக்கிட்டு சினிமா பார்த்து அப்படிங்க, சீரியலில் போட்டு ஒரே அழுக. ஏன் அப்படின்னா தங்களுடைய கவலைகளை மறக்க, தங்களுடைய துக்கங்களை ஆற்ற தவறான காரியங்களை. யூதா அதை தான் செய்கிறான். இதுலையாவது என் துக்கம் ஆறிடுமான்னு போய் பண்ணுறான். ஐயையோ, பார்த்தீங்கன்னா யூதா நித்திய நிந்தை. வேதம் சொல்லுது, அவளுடைய நிந்தை நீங்காதான், நீங்காத நிந்தை யூதா மேலே. ஓகே, இப்போ 2வது 3வது வேகமாக நான் சொல்ல போகிறேன். எப்படி ஃப்ரெண்டாக மாறுவது? முதலாவது நான் சொல்கிறேன், உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய உணர்ச்சிகளை, உங்களுடைய தவறுகளை சப்கான்ஷியஸ்லேருந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க, சொல்லுங்கள். அவர் புரிஞ்சுக்கிடுவார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட எண்ணம் வருதே, இவ்வளோ எனக்கு தேவை இருக்க, நான் என்ன செய்யன்னு தெரியலையே. யோசப்பா சொல்கிறான், நான் என்ன செய்வதுன்றே எனக்கு தெரியலை, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இப்போ 2வது வாசிங்க, 17 நீதிமொழிகள். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். 2வது, நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்க நல்ல கவனிங்களேன். முதலாவது சொன்னேன், உங்கள் இருதயத்தை திறந்து ஆழ் மனதிலிருந்து பேசுங்க. 2வது, ஐயா சிநேகம், சத்தமாக சொல்லுங்க, சிநேகம் அன்பை சந்தேகிக்காது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. இயேசுவாகிய சிநேகிதன் எல்லா காலத்திலேயும் என்னை சிநேகிப்பார். ஆண்டவருடைய அன்பு இருக்க, எனக்கு உண்மையிலே அழுகே வராது சின்ன வயசுலேருந்து. அது கொஞ்சம் அந்த வாலிப வயதில் எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இறந்து போனார், ஐசக் பாண்டியன் அவர் பேர். எங்கள் பெரியம்மா கையை பிடிச்சிட்டு இப்படி இறந்து பாடி வந்து தஞ்சாவூர்லேருந்து திருநெல்வேலி எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. எங்கள் பெரியம்மா என்ன ஃபஸ்ட் இயர் பிகாம். பெரியம்மா பிடிச்சிட்டு, ஏடா பெரியப்பா இறந்துட்டாரு, ஐசக்கு தாத்தா பேர் இவங்க பேர் தாண்டா உனக்கு வச்சிருக்குன்னு அழுதுட்டு என்னை முகத்தையே பார்க்க. நானும் எம்ஜிஆர் மாதிரி என்னென்னமோ பண்ணி பார்க்கேன். எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பார்த்துருக்கேன், அளவே தெரியாது. அம்மா தூணில் போய் சாஞ்சிருவார். தாயே, நானும் பெரியப்பா இறந்துட்டார் ஐசக்கு. நானும் கையும் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டேன். அழுது தொலையுமே இப்படி அப்படிங்க. அதுக்கு 1 ஹவருக்கு முன்னால் தான் 2 வரும். பெரியப்பா இறந்துட்டான்னு உடனே 4 புரோட்டா 2 மட்டன் சுக்கா அடிச்சுட்டு வந்துட்டேன். என் துக்கம் ஆறணுமே, நான் தப்பு பண்ணிடக்கூடாது. 4 புரோட்டா 2 மட்டன் சுக்கா அடிச்சுட்டு வந்து, எனக்கு ஏதாவது துக்கம் ரொம்ப வேதனைன்னா உடனே ஏர் கண்டிஷன் ரூமில் போய் ஹோட்டல் ஜன்னத்தில் 2 மட்டன் சுக்கா 2 புரோட்டா சாப்பிடுங்க சார். நான் நல்லா கவனிப்பேன். இன்னும் 10-20 டிப்ஸ் வேறு கொடுப்பேன். இப்படி ஆயிட்டு நல்லா கவனிங்க. ஆக எனக்கு அழுகையே வரலை. ஆனால் கவனிங்க, ஆண்டவருடைய அன்பை அறிய 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 அப்பா அழுக. உலகத்தில் அதிகமாக அழுததுக்குன்னா அவருடைய அன்பை நினைத்து தான். கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. பல நாள் அலைந்தேன் உமையும் அறியா, மறந்தே தீரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே தீரிந்த துரோகியை அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே ஆஹா அனைத்தீர் அனைத்தீரன்பாலே அன்பே 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 ஆனந்தம். நல்ல கவனிங்க.
சிநேகிதனை பற்றி பைபிளில் 27:10 உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே. நீதிமொழி 27:10 வேகமாக போடுங்க. உன் சிநேகிதனையும் உன் தகப்பன் யாரியா? உன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். 27:10 வாசிங்க வேகமா. உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரன் வீட்டிற்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரனும் சமீபத்தில் உள்ள அயலானே. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, ஃபார் பெட்டர் இஸ் அ நெய்பர் தட் இஸ் நியர் தேன் எ பிரதர் ஃபார் ஆஃப். ஏன்னா தூரத்தில் உள்ள சகோதரன் ஒருத்தன் வர்றேன், இளைய சகோதரன் வீட்டுக்கு வந்திருக்கான், தூரத்தில் வந்து அண்ணன் சொல்கிறான், வேசிகள் இடத்தில் உடைய ஆசையை அழித்து போட்ட இவனை ஏன் வீட்டுக்குள்ளே விட்ட அப்படிங்கிற முதல் கேள்வி. வேதம் சொல்லுது, தன் சிநேகிதருக்காய் ஜீவனை கொடுக்குற அன்பிலும் வேற பெரிய அன்பு இல்லை. இயேசு சொல்கிற, நான் அவன் சிநேகிதன், அவனுக்கு உயிரையே கொடுக்கன்னு சொல்லலை, கொடுத்துட்டார். வேதம் சொல்லுது, யோனதானும் தாவீதையும் குறித்து போட்டிருக்க, அவன் தன் ஆத்மாவை போல சிநேகித்தான். யோனதான் வந்து தாவீதை விட 15 வயசு கூட. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பா. ஐயா உங்களுக்கு என்ன சொல்ல வர, ஆண்டவருக்கு ஃப்ரெண்டாக நீங்கள் ஆக வேண்டுமானால் நல்ல கவனிங்களேன். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசுவாகிய சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்னை சிநேகிப்பார். இந்த மலையாளத்தில் ஒரு அருமையான பாட்டு உண்டு. அது என்ன பாட்டு? இயேசுவை போல் எனக்கெல்லாம் அவரே, 10,000 பேரில் சிறந்தவர், அவர் பள்ளத்தாக்கின் லீலி, என் காலை வீடி வெள்ளி, 10,000 என் சிறந்த இயேசுவில் என் தோழனை கண்டே. நேற்று போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த பாட்டை கேட்கும்போதெல்லாம் கண்ணில் கண்ணீராக வரும். மலையாளத்தில் நீங்கள் அது தலைப்பு என்ன பேர்? இயேசுவில் என் தோழனை கண்டேன். நெட்டில் இருக்காமல் அந்த பாட்டு போட்டு, இயேசுவில் என் தோழனை கண்டே, எனக்கெல்லாம் அவரே, 10,000 சிறந்தவர், அவர் பள்ளத்தாக்கின் லீலி, அவர் காலை வீடி வெள்ளி, சிறந்தவை. அந்த சிநேகிதனோட நீங்க பழகி பாருங்களேன். பா, அவர் நினைச்சிட்டாலே கண்ணில் கண்ணீர் வந்துடும். ஏங்கி 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 அழுத நாட்கள். அவருடைய அன்பை நினைச்சு இப்படி என்ன நேசிக்கிறீரா? கூடையே வருவார் தெரியுமா? பலசர கடை முன்னால் இப்பவும் ப்ராக்டிஸ் வச்சுருக்கேன். ஆண்டவரே இவன் வாங்கிட்டு வர சொன்னால 2 ஜாமான், வேறு என்ன வாங்கணும்? அழகாக அந்த வெள்ளைப்பூடு கூடையை காமிக்கார். வெள்ளைப்பூடு இல்லை, வாங்கிட்டு போ. நல்ல வேலை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க, வெள்ளைப்பூடு இல்லை சொல்லணும்னு நினச்சேன். இந்த சிநேகிதனோட பேசிட்டு பார்சல் வாங்கிட்டு போகும்போது நல்ல 5 ஏப்பர் மாட்டுத்தாவணில் திரும்புகிறேன், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே இப்போ என்ன பார்சல் வாங்கிட்டு போ? முட்டை புரோட்டா வாங்கிட்டு போ. இது கணவன் மனைக்கு அவரோட நீங்கள் பழகுங்க, உங்கள் உறவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் என்ன வாங்கிட்டு நீயே திறந்து பாரு அப்படின்னு அவங்களுக்கு வா முட்டை புரோட்டா சாப்பிடணும் போல் ஆசை. மழை பெஞ்சாதான் ஆசைப்படுவாங்க, அது வேறு. சகோதரிகளுக்கு முட்டை புரோட்டாவும் இந்த போனில் சிக்கனும் மழை நேரத்தில் வாங்கி கொடுங்க. சகோதரர்களே, மௌனை வாங்கி கொடு மௌனை. இது பாருங்கள், அவரோட நீங்கள் ஃப்ரெண்ட் ஆஃப் காடாக பழகுங்க. நீங்கள் என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ்ஸை போடணும், துணி கடையில் என்ன பேண்ட்டை எடுக்கணும், புரியுதா உங்களுக்கு? அண்டர் எத்தனையோ இருக்க மாதிரியே இருக்க பேண்ட்டே, இது எடுறா, இந்த கலர்லாம் எடுறா அப்படின்னு சும்மா போடு. இதுதான் பலவர்ண அங்கி, யோசேப்பின் பலவர்ண அங்கி. எது? எங்கள் பாஸ்டர் போட்ட ட்ரெஸ்ஸு தான். சார்லஸ் ஆபிரகாம் பல என்ன பேரே வச்சுட்டார், பல பாஸ்டர் அப்படின்னு. சரி, ஏதாவது நான் என்ன சொல்ல வாரேன், அவரை எல்லா காலத்திலும் அவர் சிநேகிக்கிறார். எல்லாம் சத்தமாக சொல்ல, இயேசு எல்லா காலத்திலையும் என்னை சிநேகிக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள்.
தேவன் சில நேரம் கடிந்து கொள்வார் தெரியுமா? நோ அப்படிம்பார். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் சில நேரம் நெட்லேயே சில இதை பார்க்கலாமா, ரொம்ப போர் அடிக்க அப்படின்னு இன்னும் வேண்டாம் அப்படி நோம்பார். கொடை கொடுப்பவனுக்கு எவனும் சிநேகிதன். 27:6 சிநேகிதன் அடிக்க உண்மையானவைகள். 19:6 கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்தான். மனுஷன் சிநேகிதனுடைய 27:17 போடுங்க. சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறானா. ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு உங்களை அழகாக ஷார்ப் பண்ணுவார், ஷேப் பண்ணுவார் தெரியுமா உங்களுக்கு? அப்போ நம்ம சப்ஜெக்ட் பழைய இரும்பு கடை வந்துடுச்சு. இரும்பு கறிக்கடை. இரும்பு ஒரு அருவாள், ஒரு பட்டையை, ஒரு கார் பட்டையை எடுத்து அருவாளை அடிக்கணும்னா இதுதான் இரும்பு தான் இரும்பை ஷார்ப் பண்ணும். இரும்பு கருக்கிடும், ஷார்பன். அப்படியே மனுஷனும் அயன் ஷார்பன் த அயன், ஸோ எ மேன் ஷார்பன் த கவுண்டனன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட். இயேசுங்கிற சிநேகிதன் உங்கள் கூட இருந்து அழகாக நடத்தும். சில நேரம் சில வாயை திறக்க போவேன், ஆண்டவர் சொல்லுவார் பேசாதப்பா. துர்ச்சிந்தனை உள்ளவனாக இருந்தனால் கையினால் வாயை மூடு. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். மூடன் மிகுதியாய் பேசுகிறான். பாருங்க, சிநேகிதன் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான் மனுஷன். இப்போ இந்த ஃப்ரெண்டு கூட இருந்து அழகா செலவு விற்றுக்கிட்டு இருந்த ஆபிரகாமை இப்போ யாருடைய செலவு விற்பவன்? தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். இதுதான் கருக்கிடுதல். கரங்களை தட்டுங்களேன். புரியுதா? இப்போ சில வசனங்களை வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது சொன்னேன், யூதாவுடைய ஃப்ரெண்டு அதுல்லாம் ஊரானாகிய அந்த அதுல்லாம் கெபியில் தான் தங்கியிருந்தான். பின்னால் அதுல்லாம் கெபி தாவீது தங்கியிருந்தான். இங்கே கவனிங்க, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகி. இப்போ மூன்றாவது பாருங்கள், மத்தேயு 20:13 சிநேகிதன் நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. வாசிங்க 20:13. தாளந்த கொடுக்குற ஒரு காரியத்தில் வாசிங்க. சிநேகிதனை நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, ஒரு பணத்துக்கு நீ சம்மதிக்கவில்லையா? இது தாளந்து சம்பளம் பொருந்தினவனை. நல்லா கவனிங்க. இப்போ சிநேகிதன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கடைசியில் 11ஆம் மணி வேலையில் சிலர் இருக்காங்க, வேலை இல்லாமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களையும் கொண்டு வந்துக்கிட்டு அவங்களுக்கும் முதல்ல வந்தவங்களுக்கும் கூலியை கொடுக்குறவனா விசுவாசிக்கிறேன். ரிஜாய்ஸ் அசம்பிளியே நம்ம எல்லாரும் 11ஆம் மணி வேலைக்காரர்கள். ஆனால் பலன் மாத்திரம் முதல்ல வந்தவங்களுக்கு உள்ளது போல நமக்கு தேவன் கொடுக்குறார். நல்ல கரங்களை தட்டி. சிநேகிதன் என்பவன் யார்? கடைசி நேரத்தில் கூட நமக்கு அற்புதம் செய்கிறவன். இல்லை பக்கத்தில் இயேசு கிளைமாக்ஸ் ஹீரோ. கடைசி நேரத்தில் எப்படி செய்வார், என்ன செய்வார்? ஒரு குறிப்பிட்ட லேண்டை முதல்ல எங்கள் மதுரைக்கு வந்தப்போ வாங்கும்போது கவனிங்க, கரெக்டாக அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், முடிக்க முடியல. ஒரு பணம் இருந்துச்சு, ஒரு லேண்டை வாங்கினேன். அடுத்தாப்பில் இன்னொரு சின்ன லேண்டு, எல்லாம் 5 சென்ட் தான், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. இந்த ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்த லேண்டை நான் முடிக்கலை. இன்னொரு லேண்டு ஒரு 8 lakhs ஊர்லேருந்து வந்துச்சுன்னு நான் அதை எங்கள் மாமனார் வீட்டில் வந்துச்சுன்னு கொடுத்தேன். அடுத்தாப்பில் பணம் வரலை, ஆனால் அட்வான்ஸ் போட்டது நிற்கி. ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவர் திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு லோன் வேணுமா, லோன் வேணும். அப்புறம் டக்குன்னு லோன் வந்துச்சு. பத்திர செலவுக்கு ரூபா இல்லை, அதை எப்போமோ ஒருத்தர் வாங்கின ஒரு 60,000 அந்த பணம் வந்துச்சு. இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான், சிநேகிதன் பிறந்திருக்கிறான். நெக்காவத்தமோ பக்கத்தில் சொல்லுங்களேன். கடைசி நேரத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்ய இந்த சிநேகிதனால் முடியும். கரங்களை தட்டும். அல்லேலூயா. எத்தனையோ சாட்சி. வீடு திறப்பு விழா வச்சுட்டேன் பாஸ்டர், காலையில் டிஃபனுக்கு என்கிட்ட காசு கிடையாது.
பத்திரிக்கையெல்லாம் அடித்து வீடையும் கட்டி முடிச்சாச்சு. காலையில் டிஃபனுக்கு ரூபாய் கொடுத்தா தான் சாப்பாடே கொண்டு வர முடியும். ஆனால் அப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹாஸ்பிட்டலில் கொண்டு நான் சேர்ந்துட்டேன். பையில் பார்க்குறேன் வெறும் 20 ரூபா கிடக்கு. பில்லை பார்த்தா கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா பில்லு கொரோனாவில். உள்ளே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது எவ்வளவு பொடிச்சில்ட்டே 20 ரூபா கிடக்கு. போன உடனே இதை மாட்டி விட்டேன், வெண்டிலேட்டரை. அதை பண்ணிடாதீங்க, இதை பண்ணிடாதீங்க. எப்பா அவனை பண்ணுற பந்தான் 2.5 லட்சம். ஆண்டோடைய கிருபையினால் உங்கள் தேவ பிள்ளைகளுடைய உதவி, ஆண்டவருடைய கிருபையாய் 2.25 லட்சம் கூடுதலாக 50,000 தேவன் கொடுத்தார். நல்ல கரங்களை தாட்டுங்கள். கடைசி நேரத்தில் கூட அவங்கள்ட்ட கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வே. இதுவரை நடத்தினீ, முடிக்க போகிறேன். இனியும் நடத்துவீ, யெகோவாயீரே பார்த்து கொள்வே. யெகோவாயீரே, யெகோவாயீரே என் தேவையாம் சந்திப்பிரே. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். போதும், நல்ல கவனிங்க, டைம் இல்லை. 4வது 5 6வது முடிக்கிற. முதல்ல சொன்னேன், இருதயத்தை திறந்து பேசினா சிநேகிதன் எல்லா காலத்திலும் உங்களை சிநேகிக்கிறார். 3வது சொன்னேன், கடைசி நேரத்தில் அற்புதம் செய்வார். 4வது ரிஸ்க் எடுக்கும் சிநேகிதன். நீதிமொழிகள் 6, ஆமாம், லூக்கா 11:8 வாசிங்களேன். உன் சிநேகிதனுக்காய் பிணைப்பட்டால் வெகு பாடுபடுகிற ஒரு சிநேகிதன் இயேசு. லூக்கா 11:8, இரவில் என் சிநேகிதன் வந்து ரா காலத்தில் எனக்கு புசிக்க அப்பம் கொடு என்று கேட்டான். லூக்கா 11:8 தானே? நல்ல கவனிங்க. இவன் சொல்கிறான், ஃப்ரெண்டு சொல்கிறான், படுத்து தூங்கியாச்சாப்பா, கதவை தட்டாத, பசிக்குதுடா குடுறா. அப்பம் அப்படிங்கிறது இப்போ நிறைய அந்த அம்மனில் இங்கெல்லாம் பார்க்குறேன். காலையிலேயே சப்பாத்தி, என்ன சப்பாத்தி இருக்கா இப்போ காலையில் அப்படின்னா? இல்லை சாயங்காலத்துக்கா. இப்போ நம்ம ஊரில் போடுற சப்பாத்தி காலையில் போட்டு நைட்டு கொடுப்பாங்க. அவங்க இஸ்ரேல் தேசத்தில் 1.5 அடி இருக்குமா அப்போம்னா 1.5 அடி. இந்த கல்ஃபில் குப்பூஸ் 1.5 அடி. ஒருத்தன் ஒரு அப்பம்னா அந்த அப்பத்தை நம்ம வந்து தேங்காய் பண்ண ஒரு முழு பண்ணால் நம்மளால் சாப்பிட முடியாது. வட்ட தேங்காய் பண்ண அதை விட 2 மடங்குன்னு வச்சுக்கிடுங்களேன். நம்ம ஊரில் தேங்காய் பண்ணுன்னு போட்டு வட்டமாக இருக்குல்ல, 140 ரூபாம்மா. குப்பூஸுக்கிறது அதை விட 2 பங்கு இருக்கும். சிநேகிதனாக இருக்கிறது நிமித்தம் நடு இரவில் வந்து கேட்குறான், எழுந்து அவன் கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் வருந்து குடுறா மாப்பிள்ள. ரொம்ப க்ளோஸாக பழகுங்க என்ன பண்ணிடணும், பாக்கெட்டில் கையை விட்டுருவாங்க. ஒரு சிலவனுக்கு எவ்வளோ இருக்குது கையில், அவன் காஞ்சு போய் கிடக்கான் அப்படின்னு. இதனாலேயே சிலவங்க என்ன பண்ணுறது தெரியுமா, பேண்ட்டுக்குள்ளே ட்ரௌசர் போட்டு ட்ரௌசருக்குள்ளே ஒரு பாக்கெட்டு, அதில் இருடா மாப்பிள்ள கையை அண்டாக்கா கஜம் அபுக்காக்கா கஜம் திறந்துட்டு திசைன்னு பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டு ட்ரௌசருக்குள்ளே கையை விட்டு, அதையும் நம்ம ஆட்கள் பார்க்காமலேயே இது 10 ரூபா தாளா, 50 ரூபா தாளா, 100 ரூபா தாளா, கரெக்டாக 500 ரூபா தாளா. எப்படி ஆள் ஸ்பெஷலிஸ்ட்டு, தேவையானதை கொடுப்பான் அல்லவா. ரிஸ்க் எடுக்கிற ஒரு நல்ல சிநேகிதன் வேதம் சொல்லுகிறது, நீ உன் சிநேகிதனுக்காய் பிணைப்பட்டால் வெகு பாடுபடுவாய். நீதிமொழிகள் 6:13, சிநேகிதனுக்காய் பாடுபடுகிறவன் வெகு 6:1 வருது 3 வருதுன்னு நினைக்கிறேன். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கு தப்புவது போல சில நண்பர்கள் தப்பிச்சு போயிடலாம். ஆனால் இயேசு அப்படியா இல்லை, உங்களுக்காய் பிணைப்படுகிற சிநேகிதன். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 5வது 6 7வது அப்போஸ்தலர் 27:3, பவுல் தன் சிநேகிதத்தில் பராமரப்படையும்படி புபிலியோ யுலியு வாசிங்க
அப்போஸ்தலர் 27:3 டெய்லி நடத்துகிற சிநேகிதன், பராமரிக்கிற சிநேகிதன். அப்போஸ்தலர் 27:3 யூலியு, எல்லாம் சதமாக சொல்லுங்க. ஈலியு, யூக்லிப்டஸ், யூலியு. பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்தில் போய் பராமரிப்பு and gave him liberty to go unto his friends to refresh himself. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். புதுப்பிக்கிற சிநேகிதன். சத்தமாக சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க. புதுப்பிக்கிற, எல்லாம் சொல்றது கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ ரெஃப்ரெஷ், பராமரிப்பு அடையும்படி தமிழில் போட்டு இங்கிலீஷில் ரெஃப்ரெஷ் பண்ணுகிற ஃப்ரெண்ட். சில நேரம் அவ்வளவு துக்கம், அவ்வளோ வேதனை நம்மளை போட்டு அமுக்கும். இப்போ எங்கள் அண்ணன் பையன் 2 வாரம் வந்து இருந்தான் ஃபேமிலியோட. சில தேவைகள், சில கமிட்மெண்ட், சில காரியங்களெல்லாம் பார்த்துட்டு, என்ன சித்தப்பா எங்களாலலாம் தாங்கவே முடியாது, உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு போராட்டம், உங்கள் தேவைகள் பார்க்கத்தான் எனக்கே தலை சுற்றுது, நீங்கள் எப்படி தாங்கிக்கிட்டு இருக்கிய அப்படி, எப்படி தாங்கிக்கிட்டு இருக்கிய அத்தை அப்படின்னு சாணிட்டையும் ஆன்ட்டியும் வந்து கேட்டாங்க. வேதம் சொல்லுது, நம்மளால் தாங்க முடியுமா, நம்மளால் சமாளிக்க முடியுமா? வேதம் சொல்லுது, தேவன் அருளிய பலத்தினாலே. கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. பவுல் சொல்கிறான், மிகுந்த போராட்டத்தை நான் கடந்து வந்தேன், கப்பர் சேதத்தில் இருந்தேன், கல்லெறியுண்டேன், யூதர்களால் வந்த மோசம், சொந்த சகோதரர்களால் வந்த மோசம். இப்போ இதில் எல்லாத்துலேயும் எப்படி நம்ம கடந்து போகிறோமா? எல்லாம் சத்தம் சொல்ல ரெஃப்ரெஷ் பண்ணுகிற, எல்லாம் சொல்லுங்களேன். எல்லாம் புதுமையின் ஆவியானவர். ஆவியானவருக்கு ஒரு பேர், என்ன பேர் தெரியுமா? சத்தமாக சொல்லுங்கள், புதுமையேன். புதுமையேன். இன்னும் கடைசியாக சொல்லி நான் முடிச்சிடுறேன், எந்திரிச்சு ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 10:24 கொர்நேலியு தன் சிநேகிதரை நல்ல காரியம் நடக்கும்போது நம்மளை அழைக்கிற சிநேகிதன். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன் விசேஷித்த, ஐயா எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் இயேசுவுக்கு, தேவனுக்கு விசேஷித்த சிநேகிதர்கள். கடைசி ஒன்றை சொல்லி முடிச்சிருந்தேன். நீதிமொழி 27:9 வாசிங்க. 27:9 நீதிமொழிகள். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன். ஐயா, இந்த வசன வெளிப்பாடு இருக்க உட்கருத்தான ஆலோசனைன்னா எல்லாம் சொல்லுங்கள், வேர்டு ரெவலேஷன் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து வசனங்கள், இப்போ எத்தனை பேருக்கு உண்மையிலே சந்தோஷம், நீங்கள் சொல்கிற வசனங்கள்லாம் ரொம்ப நல்ல பிரயோஜனம் எத்தனை பேருக்கு இருக்குது? உண்மையில் இருக்கா? இதுதான் சிநேகிதனுடைய உட்கருத்தான ஆலோசனை. இதுதான் என்னையை ரெஃப்ரெஷ் பண்ணுது, இதுதான் என்னை வந்து இளமை போல் ஆகுது, இதுதான் என்னை வந்து 60 கிலோவுக்கு மேலே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. வெயிட் எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன், நீதிமானுடைய கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. இது நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணும். இந்த வசன வெளிச்சம் வர 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 வேதம் சொல்லுது, வேத வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன கவலை, என்ன துக்கம், என்ன தற்கொலை, என்ன வந்தாலும் இந்த வசன வெளிப்பாடு மேற்கொண்டு ஜெயிக்குமா? கரங்களை தட்டுங்கள், அல்லேலூயா. சிநேகிதனுடைய உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டம் இன்பமானது. எல்லாம் சதமாக சொல்லுங்களேன், இன்பமானது களிப்பாக. நல்ல எல்லாம் எழுந்திருக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ராமாலா சாந்தாராமா கோத்தரமனா அந்தலமா சியா கரபனா ஷியாந்தரபன பல ஓலமன கதரமன ஷகதர. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். எல்லாம் கரங்களை வச்சு சொல்லாமா? நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும்
பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் கரங்களை உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் கர்த்தருடைய பந்தி இருக்குல்ல, உயர்த்திடுவேன் நன்றி. எல்லாம் கரங்களை உயர்த்தி இயேசுவே, எல்லாம் சொல்லுங்க இயேசுவே, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க ஆபிரகாமை போல விரும்புகிறேன், சிநேகிதனாய் இருக்க எனக்கு உதவித்தார், என்னோடு பேசும், நான் உம்மோடு பேச உதவித்தார், இயேசுவின் நாமத்தில் ஆமென். தலைவர்கள் தயவு செய்து வாங்க. சாலமோன் பாண்டி பிரதமர், தேவ ஜோசப், ராஜா பிரதர் வந்து வர முருகன் முருகன் இல்லையா? ராஜா பிரதர் வாங்க ப்ளீஸ். இந்த சைடு உம்மை அல்லாமல் எனக்கு யாருக்கு, உம்மை தவிர எனக்கு எது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர எது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் தேவையெல்லாம். இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ராஜா பிரதர், ராஜா பிரதர் கடைசியா ஜோ. இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே, உம்மை அல்லாமல் எனக்கு, உம்மை தவிர. கரங்களை உயர்த்து. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா, இதய கண்மலை உரிய பங்கும் நீர்தானையா,
எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன். வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். எப்போதும் வலக்கரம் பிடித்து ஆசையெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. எல்லாரும் அப்பத்த ரசத்தை எடுத்து சொல்லுமா. எனக்காக பிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் சரீரம். நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், சுக தேகி